தொடர்ந்து தாவேகா ஆட்சி ஒரு நல்ல மாற்றமே என்று பேசுவதற்காக திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வரலாற்றிலேயே சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளே டைரெக்டாக சிஎம்மாக வந்த ஒரே ஆள் யாருனாக்கா தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் தான். நீங்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்த உடனே நீங்கள் உள்ளே வரும்போதே சிஎம்மாக வராருனாக்கா நீங்கள் ஏன் இந்த எல்லாரும் ஒரே அணியில் உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு புரியுதா? நல்லாட்சி நடக்கலை, 50 நாட்களுக்குள்ளே நல்லாட்சி நடக்கலை அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு பேசிட்டீங்களே. நீங்கள் நல்லாட்சி தொடர்ந்து செஞ்சுருந்தா நீங்கள் ஜெயிச்சிருந்துக்கலாமே. எம்ஜிஆர் இருக்கும் வரை எம்ஜிஆர் தானே இருந்தார். எம்ஜிஆர் இருக்கும் வரை எம்ஜிஆரே முதலமைச்சராக இருந்த பொழுது ஸ்டாலின் இருக்கும் வரை ஏன் ஸ்டாலினால் இருக்க முடியல? எடப்பாடியாக இருக்கும் பொழுது ஏன் எடப்பாடியால் இருக்க முடியல? அது முடியாது அண்ணனால், அது விட்டுருங்க, வேறு சப்ஜெக்டு. சரி, இப்போது தம்பி இடுமாவன் கார்த்தி சொன்னார், தளபதி விஜய் அவர்கள் எதற்குமே பொறுப்பேற்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்கள் படுதோல்வி அடைஞ்சு 4% வந்ததுக்கு தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறார். நான் இப்போ சொல்கிறேன், டிக்ளேர் பண்ணுறேன், வச்சுக்கங்க. அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறதுக்காக சும்மா ஏதோ டைம் பாஸ் ஆகுன்ற மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. 50 நாட்களில் எவ்வளோ பெரிய மாற்றம்னாக்கா, அரசாங்க அலுவலகங்களில் லஞ்சம் வாங்க பயப்படுறான். உங்கள் ஆட்சியில் செய்ய முடிஞ்சா? லஞ்சம் வாங்கி வாங்கியே பழக்கப்பட்டு, லஞ்சம் கொடுத்து கொடுத்து ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்டது, இன்னொரு பக்கம் திருடியே பழக்கப்பட்ட நபர்கள் இன்றைக்கு சம்மன் அனுப்பிச்சவனே பார்த்தாக்கா சிங்கப்பூரில் சுற்றுலா போயிருக்காருன்னு பார்த்தா அங்கே போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு ஒருத்தர் போஸ்ட் கொடுக்குறாரு, ஏவா வேலுவான். என்னையானாக்கா நெஞ்சு வலி வந்து விட்டது. எப்போ அந்த நெஞ்சு வலி நாடகத்தை நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம். இதில் குதிரை பேரம்னு எங்களை வெக்கமில்லாமல் பேசுகிறீங்க. எப்பா, அவர்களை ஒரு நாள் கூட சிஎம் ஆக்கி விடக்கூடாதுன்றதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க. இன்றைக்கி 10 பேர் அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 180 கோடி வரைக்கும் பேரம் பேசிட்டு வெக்கம் இல்லாமல் நீ வந்து குதிரை பேரம் நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 180 கோடி வரைக்கும் பேரம் பேசி இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இன்றைக்கு 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் எங்களை குதிரை பேரம் பேசியிருக்கிற. நல்வாய்ப்பாக நீ ஆட்சியை கவுத்திருந்தியோ மறுபடியும் எடப்பாடியும் தோற்றுருப்பார், ஸ்டாலினும் தோற்றுருப்ப. 234 தொகுதியில் உங்கள் 2 கட்சியும் ஜென்மத்துக்கு வந்திருக்காது. ஜென்மத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இருந்திருக்கிறது. அதாவது விஜயகாந்த் அடித்தார் அடியில், தளபதியோட அண்ணன் விஜயகாந்த் அடித்த அடியில் எதிர்கட்சியாக தான் வரல, தளபதி அடித்தார், எம்எல்ஏவாக கூட வரல ஒருத்தர் குளத்தூரில். அவர் பேர் ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் 2 பேரை சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எவ்வளவு கதை. தாவேகாவில் மாற்றமே ஏற்படவில்லை. என்ன மாற்றம் ஏற்படலை? ஐயா, முகம் தெரியாத, முகவரி தெரியாத, கருப்பான் நிறப்பான் தெரியாது, என்ன சாதின்னு தெரியாது, காசு கொடுக்கலையா, உங்களை மாதிரி சாராயம் கோட்ரு பிரியாணி கொடுக்கலையா, தளபதி என்ற ஒற்றை பேருக்காக இன்றைக்கி அத்தனை பேர் எம்எல்ஏவா உள்ளே உட்காந்துருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் சொன்னார், சாமானிய மனிதர்கள் நீங்கள் அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொன்னார். மாணவ பிள்ளைகள் அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுங்கன்னு சொன்னார். இன்றைக்கு மாணவ பிள்ளைகள் அரசியலை ஒரு துறையாக தேர்ந்தெடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னார், இது வெறும் ஏமாற்றமாக தான் இருக்குது அப்படின்ட்டு. சிஎம் ஆகலான்னு ஆசைப்பட்டார் எடப்பாடி, நடக்கலை, ஏமாற்றமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது எனக்கு புரியுது, அந்த ஏமாற்றம் என்னன்றதால உங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் தாவேகா ஆட்சியை பற்றி சொல்கிறீங்க, இந்த நெல்லெல்லாம் இதாகிக்கிட்டு இருக்குன்ட்டு. இப்போ 50 நாள் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு வந்து. 70 வருஷமாக 2 கட்சியும் என்னத்தை செஞ்சீங்க சொல்லுங்கள்? ஒரு நெல்லை பதப்படுத்துவதற்கு குடோனை உருவாக்குறதுக்கு இல்லை 200 கோடி ரூபாயை கொண்டு போய் கார் ரேஸ் நடத்துறதுக்கு அவங்களுக்கு கார் ரேஸ் நடத்துகிறாங்க. இங்கே அதுவும் எப்படி ஊருக்குள்ளே ட்ராக்கு, அதாவது ட்ராக்கில் ஓட வேண்டிய ஃபார்முலா கார் ரேஸுக்கு நல்லா இருக்க ரோடை பேத்துப்பிட்டு உதயநிதி ஆசைப்பட்டான்றதுக்காக 200 கோடியை போட்டு கார் ரேஸ் நடத்துனீங்களே. எவ்வளோ லாபம் வந்துச்சு இது வரைக்கும்? அதனால் இல்லை எவ்வளோ லாபம் வந்துச்சு? லாபம் வரும்னு வேறு சொன்னாங்க. எங்கே லாபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதாவது இன்றைக்கி 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று அழுவினிக்கும், இன்னொன்று புழுவினிக்கும். ஒவ்வொரு மண்டபமாக தேடி தேடி போய் அழுவினி. அவன் மண்டபத்து வெளியில் போர்டு வைக்கிறான், எப்பா கல்யாண வீட்டுக்கு வந்தால் கல்யாணத்தை மட்டும் பேசி ஒப்பாரி வைக்காதான் போர்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொன்று புழுவினி சொல்கிற பொய்யெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ புக்கு போட்டால் கூட எத்தனை புக்கு போடுறதுன்னு தெரியல. என் ஃபோட்டோ ஒருத்தன் இராணுவத்தில் இருக்கும்போது துப்பாக்கியில் ஒட்டிட்டான். எப்படியே துப்பாக்கியில் ஒட்டிட்டானா, உடனே அவனை ஜெயிலில் போட்டாங்களாம். அப்புறம் திருப்பி 2 மாதம் கழித்து வெளியே வந்தானா, மறுபடியும் துப்பாக்கியில் ஓட்டினானா. ஏய், என்ன அதெல்லாம்? எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அரசியலில் எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டும் ஒப்பாரி வச்சுக்கிட்டும் திருட்டுத்தனம் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தளபதின்ற ஆளை அடித்து வெளியே தள்ளியிருக்கு. இது மாற்றம் இல்லையா? இல்லை இது மாற்றம் இல்லையான்னு கேட்குறேன். நீங்கள் இல்லை அமைச்சர்கள்லாம் வேலை செய்யாமல் ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க? அப்போ தொடர்ச்சி அவங்க ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி தானே? இவங்களும் வேலை செய்யலை.
ஐயா துப்பாக்கியில் சுட்டதை டிவியில் பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருத்தர் சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? எப்படி தடுத்தீங்கன்னாக்கா, சனிக்கிழமை வந்து தளபதி அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு வந்து அனுமதி தடை. இன்னைக்கு சனிக்கிழமை பனையூர் வந்து பாரு, எப்பா படையெடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு ஒரே ஒரு என்ன பண்ணாங்க, தனித்தனியாக வராமல் மொத்தமாக வந்துடுங்க. என்ன டெய்லி ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்து இவங்க வந்து அதை குதிரை பேரம்ன்றாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அந்த குதிரை பேரம் வரல, நீங்க வாங்குறீங்கன்றாங்க. அதுதான் சொல்கிறேன் ஐயா. அதிமுகவிலிருந்து 23 எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க வாங்கியிருக்காங்களா? ஒத்துக்க சொல்லுங்கள். பேர் பட்டியல் வாசிக்கவா? அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் யார் யாருன்ட்டு. அப்பாவுலேருந்து இன்றைக்கி ஏவாவிலேருந்து எத்தனை பேர் அங்கே 23 பேர் போயிருக்காங்க. சார் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார். ஒரு ஸ்கூலில் மாணவன் போய் படிக்கிறான், அந்த ஸ்கூலில் வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அந்த ஸ்கூலில் வந்து வாத்தியார் சரியில்லை, பிள்ளைகளை வந்து தவறாக வழி நடத்துகிறாங்கன்னு சொன்னாக்கா அந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு மாணவர்கள் போய் சேருவது இயல்பு. ஆனால் இங்கே ஹெட் மாஸ்டர் யார்? தளபதி விஜய். இங்கே நீ சேட்டை பண்ண முடியாது, தப்பு பண்ண முடியாது, அதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு அரசியலுடைய எதிர்காலம் தொலைஞ்சு போச்சு. திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்க்குதுன்னு அவங்க குற்றம் சொல்லிட்டு வராங்க. சார் எவ்வளவு கேவலம் சார் இது! எவ்வளவு இது பதவி வெறியா, ஆணவ வெறியா, இது என்ன வெறின்னு உங்களுக்கு புரியல பாருங்களேன். நான் ஒன்று சிம்பிளாக மட்டும் முடிச்சிடுறேன் சார். இந்த வீடியோ எல்லாம் ரொம்ப வைரலான வீடியோ. சும்மா ஒரு 12 செகண்ட் இதை நீங்கள் போடணும் கண்டிப்பாக. 26ல நிற்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். சரிண்ணா, திமுக குச்சி ஐஸ் வாங்கி தரவா? சாப்பிட்றியா? நாகரிகமாக பேசுகிறேன்னா சார்? இல்லை, நான் நாகரிகமாக தான் பேசுவேன். ஏன்னா 75 வருஷம் கட்சி நேராக வருவாராம், சிஎம்மாக இருப்பாராம், நாங்கள் குச்சி ஐசி வச்சு. இப்போ எங்கே உட்காந்துருக்காருன்னு தெரியல, நிறைய குச்சி ஐசி வாங்கி கொடுத்துருக்காங்க போட்டுருக்கு நம்ம பசங்க. ஆளை காணோம் சார், வெளியில் பார்க்க முடிஞ்சு. சார் நீங்கள் மெரினால ஏர் ஷோ 5 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு நான் குற்றம் சுமத்தினா ஒத்துப்பீங்களா? அந்த சாவுக்கு உதயநிதியும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்கணும். அவங்க தான் கொண்டுட்டாங்க. நான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? சொல்லுங்கள் சார். அன்னைக்கு மக்கள் அங்கேருந்து பீச்சிலேருந்து ரோட்டுக்கு வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஆனால் 5 பேர் செத்து போனதுக்கப்புறம் அவன் தகவல் என்ன, யார் என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நீங்கள் அரசாங்கம் அவங்களுக்காக என்ன கட்டியிருக்கீங்க? ஆனால் கரூரில் நீங்கள் செஞ்ச சதியினால் என் மக்கள் இறந்து போன நபர்களுக்கு இன்றைக்கு வேலை தருவதற்காக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாரு. உனக்கு எனக்கு என்ன மாற்றம்னு உனக்கு புரியுதா? தவறு நீ செஞ்சது. ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் தளபதி முயற்சி இருக்கிறாரு. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள மாட்டிப்போமோன்ட்டு கதற கிடந்து இடுமாவனவன் கார்த்தி அவர்கள் தாவேக்காவை குறை சொல்வதற்கு மட்டுமே வந்திருக்கிறாங்க. சரி சார், பொதுவான ஒரு கேள்வி, நான் அவங்கள சொல்லலப்பா, பொதுவாக ஒரு கேள்வி. 2 வருஷம் செஞ்சால் பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தால் முயற்சி, 15 வருஷமாக ஒன்றுமே சீண்டாமல் ஒருத்தர் போட்டு உக்காச்சிருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமாக ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். புரியுதுங்களா? ஸோ மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கு? அவங்களுக்கு 8லேருந்து 4 மாறி இருக்கு. பெரிய மாற்றம் தானே. இங்கே எந்த அளவுக்கு மாறி இருக்கு? திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியல. சரி, நான் வேணா ஒரு ஓப்பன் சேலஞ்சு திமுகவுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு, உதயநிதி அவர்களுக்கு வைக்கிறேன். இடைத்தேர்தல் வருதுல்ல, ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயிச்சிருங்க பார்ப்போம். நீங்கள் நின்று இந்த முறை தளபதியுடைய ஆட்சியில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க, நான் உங்களை பேசுறது நிப்பாட்டிக்கிறேன். முடியுமா? நிற்பதற்கு உங்களால் முடியுமான்னு நான் கேட்குறேன். சார், இது தமிழ்நாடு என்பது தளபதி விஜயின் கோட்டையாக மாறிடுச்சு. எப்போவோ நீங்கள் காலங்காலமாக கொள்ளையடிச்சு சாராயம் கொடுத்து காசு கொடுத்து சாதி பார்த்து நீங்கள் ஆடு மாடுகளை பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைச்சி நீங்கள் செஞ்சு வச்சுக்க பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாக்கெல்லாம் இனிமேட்டு வேலையே கிடையாது சார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இப்ராஹிம் ராவுத்தர்.